வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 2ல் வந்து சில செடிங்களை காமிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வாங்க அந்த செடியெல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6 மணிக்கு அம்மா போட்டிருக்காங்க. போட்டு இதில் வந்து கத்திரிக்காய் செடியெலாம் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, கத்திரிக்காய் கூட இந்த க்ரோ ஆகுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கத்திரிக்காய் செடி தெரியுதா? இந்த அங்கே குட்டி குட்டி கத்திரிக்காயெலாம் க்ரோ ஆகுது பாருங்களேன். இங்கே ஒரு செடி பூ பூத்தா அவங்க கத்திரிக்காய் நல்லா வரும். இந்த மணிக்கு அவங்க கிரவுண்டு நல்லா சொதன்னு வச்சுருங்க கைஸ். எப்போவுமே தண்ணி இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாணிக்க விருவிண்டு உங்கள் செடியே வராமல் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஊடால பச்சை மிளகா செடி இந்த குட்டி குட்டியாக தழுகுது பார்த்திங்களா. இந்த மணிக்கு அம்மா அதை வச்சு விட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாமே அடுத்த பாட்டில் காமிக்கிறோம். பார்த்திங்களா, தக்காளி செடி கொத்து கொத்தாக உள்ளக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இந்த செடி உங்களுக்கு சாயிரம் மணிக்கு தெரிஞ்சா நீங்கள் ஒரு குச்சியை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சு நீங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. குட்டி குட்டியாக தக்காளி வந்து இப்போ தான் முளைக்குது. அடுத்த ஒரு செடி வச்சுருக்காங்க. அப்பப்போ வந்து இந்த உள்ளக்கு வந்து கத்திரிக்காங்க பாருங்கள். தக்காளி வந்து விழுந்து கிடக்கா. இந்த பாருங்களேன் தக்காளி எப்படி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இரு நான் உள்ளக்க போய் காமிக்கிறேன். இந்த உங்களுக்கு தெரியுதா தக்காளி எப்படி சூப்பராக விளையுதுன்னு. நீங்கள் தண்ணி விட்டால் செம்மையாக வளருங்க. தக்காளி கூட கீழே விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே தக்காளி தான் அம்மா போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கத்திரிக்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு காயும் நல்லா வளருது பார்த்தீங்களா. கத்திரிக்காய்ங்க அங்கே ஒரு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் இங்கே நம்ம தக்காளிக்கு வந்துட்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது பார்த்தீங்களா. தக்காளி அங்கே தக்காளி தான் இருக்குது. இது ஃபுல்லாமே அம்மா தக்காளியாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாமே கத்திரிக்காய் உண்டு. நம்ம ஒரு பார்க்கு ஒரு செடி கணக்கு வச்சுட்டு நான் இப்போ ஒரு பார்க்கு வந்து கத்திரிக்காய்னா அடுத்த பார்க்கு நீங்கள் தக்காளி போட்டுட்டு அடுத்த பார்க்கு சீனியர் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். குட்டி குட்டி செடி பாருங்கள் குட்டி குட்டியாக வளர்க்குதா. இதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து வாழைங்கன்று வந்து ஊண்டி வச்சோம். அதுவும் கொஞ்சம் வந்து இப்போ தான் தளர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபுல்லாமே கத்திரிக்காய் தான் கைஸ். இது ஃபுல்லாமே கத்திரிக்காய் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் அம்மா செடியாக ஊண்டி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே கத்திரிக்காய் தக்காளி இது ஃபுல்லாக கலந்து தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா இது ஒரு வாழைக்கன்று. நம்ம இந்த பாரில் இருக்கா பார் இப்படி 2க்கும் நடுவில் போட்டிருக்கோமா, அதனால் இங்கே தண்ணி போதுன்னா செடி வந்து நல்லா வளருது. இதுவும் தக்காளி தாங்க அம்மா வச்சுருக்காங்க. இது வந்து பீன்ஸ் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த பீன்ஸ் செடி வந்து அம்மா வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வாழைக்கன்று. இது ஃபுல்லாமே நாங்கள் மருந்து போட்டுவிடுவோம். வெறும் எறும்பு பொடியை மட்டும் எறும்பு வந்தால் போடக்கூடாது. எறும்பு பொடி சாம்பல் இருக்குதுங்க, சாம்பலை கலந்து ரெண்டத்தையும் போட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த செடியெல்லாம் சாகாமல் சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா இங்கிட்ட சீனியர்க்காய் செடி வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்களா ஒன்றா வளருது பார்த்திங்களா. இதுதான் சீனியர்க்காய் செடி. யாராருக்கெல்லாம் டொமேட்டோ பிடிக்குமோ அது டொமேட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் பிரிஞ்சால் பிடிக்குமோ பிரிஞ்சால்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.